வணக்கம். சூர்யா இந்து மக்கள் கட்சி மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர். வருகின்ற 27ஆம் தேதி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில், குறிப்பாக தமிழக அரசு தமிழகத்தில் பல கட்டுப்பாடுகளை, காவல்துறையும் தமிழக அரசும் பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இது எதுக்குன்னா, விநாயகர் சதுர்த்தி வந்தாலே இவ்வளோ அடிதான் விநாயகர் சிலைகள் வைக்கணும், புது இடங்களில் விநாயகர் சிலை அனுமதி தரமாட்டோம், பல இடங்களில் மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்கிறாங்க. விநாயகர் சிலை மட்டும் ஏன் புது இடங்களில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இந்துக்கள் இடத்துல ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, புதிய இடங்களில் விநாயகர் வச்சு வீதிதோறும் விநாயகர் வச்சு கொண்டாட ஆரம்பித்தா இந்துக்கள்லாம் ஓரணியில் ஒன்றிணைஞ்சு இந்து எழுச்சி உருவாயிருன்னு சொல்லி இந்த அரசாங்கமும் திராவிட கட்சிகளும் பயப்படுது. காரணம் என்ன, விநாயகர் சதுர்த்தி விழாவானது ஒரு விழாவையும் தாண்டி, இந்துக்கள் விழாவையும் தாண்டி ஒரு 5 நாள் இந்து மக்கள் கொண்டாடும் ஒரு எழுச்சி விழாவாக தமிழகத்தில் குறிப்பாக பிரம்மாண்டமான ஒரு இந்து ஓட்டு உருவாக்குற நிலைமையில் இருக்குது. ஏன்னா இந்து ஓட்டு வங்கினா இப்போ இஸ்லாமியர்கள் ஒரு அணியில் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுற நிலைமையை உருவாக்கி வச்சுருக்காங்க. கிறிஸ்துவர்கள் யார் யார் அவங்க பார்த்து ஓட்டு போட சொல்கிறாங்களோ அந்த அவங்களுக்கு போடுற நிலைமையை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்துக்களும் ஒரு அணியில் ஜாதி ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் கட்சி ரீதியாக பிரிஞ்சிருக்கிறவங்க இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் ஒன்றிணைஞ்சிட்டாங்கன்னா இந்து ஓட்டு வங்கி உருவாயிரும். அப்புறம் இந்துக்கள் 80% இருக்கிற இந்துக்கள் யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் இங்கே ஜெயிக்க முடியுங்கிற நிலைமை உருவாயிருமோன்னு பயந்து அந்த ஒரு அச்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்துக்கள் பண்டிகைகளுக்கும் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கும் தொடர்ந்து கட்டுப்பாடுகளை விதிச்சுட்டு வராங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா மாசு கட்டுப்பாடு வாரியம் ஒரு இதை விதிச்சிருக்காங்க. நீர்நிலைகள் மாசுபடுது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. விநாயகர் சதுர்த்தி வந்தால் மட்டும்தான் மாசு கட்டுப்பாடு வாரியம் இருக்குங்கிறதே தெரிய வருது. காரணம் என்ன, வருடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா நீர்நிலைகளிலும் சாயப்பட்ட கழிவுகள், இந்த கழிவு இதெல்லாம் கலக்கிறதுனால எத்தனையோ மாசு கட்டுப்பாடுகள் வருது. அப்போலாம் இந்த மாசு கட்டுப்பாடு வாரியம் எந்த ஒரு விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகள் விதிக்கிறதில்ல. குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி வந்தால் மட்டும், ஏன்னா அதிகப்படியான விநாயகர் சிலையை பிரதிஷ்டை பண்ணி கரைச்சிடுவாங்களோ, இது கரைச்சா எப்படி அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவங்க இந்த மாதிரி விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. இப்போ தமிழக அரசாலையும் காவல்துறையாலையும் பல கட்டுப்பாடுகள் விதித்தாலும் எல்லா கட்டுப்பாடுகளையும் நீங்கள் நீக்கணும். ஏன்னா இந்துக்கள்லாம் ஒன்றிணைஞ்சிட்டு வராங்க, இந்த கட்டுப்பாடுகள்லாம் நீக்கணும்னு சொல்லி நாங்கள் இந்து மக்கள் கட்சி சார்பாக ஆல்ரெடி நிறையா மனுக்கள் கொடுத்துருக்கோம். இந்த கட்டுப்பாடுகள்லாம் நீக்கணும். அப்படி இல்லாட்டியும் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் எத்தனை கட்டுப்பாடுகள் விதித்தாலும் வழக்குகள் போட்டாலும் நாங்கள் விநாயகர் சிலைகள் வீதியில் கொண்டு வருவோம். வீதிதோறும் விநாயகர் சிலைகள், உள்ளந்தோறும் ஆன்மீக எழுச்சி, என்றும் களத்தில் இந்து மக்கள் கட்சி. நன்றி.